ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சிக ராசி முன்னெச்சரிக்கை ஆபத்து 100% உண்மை. அதாவது சில விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த பிரச்சனையே நடந்தால் கூட அதனுடைய பாதிப்பு குறைவாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை நடந்துடக்கூடாதுன்ற ஒரு மனோநிலை, மனசளவில் அதிகமாக அதை பற்றி யோசிக்கிறது, அதை நினச்சி அதிகமாக வருத்தப்படுறது, அதனால் அடுத்து மூவ் ஆன் ஆகாமல் அந்த இடத்துல நிற்கிறதுனால ஏற்படுற பிரச்சனை தான் ரொம்ப அது. ஏன்னா ஒரு விளைவு நடக்க போகுது, ஒரு பிரச்சனை அது நடந்தால் கூட அதனுடைய தாக்கம் சிறிதளவு தான் இருக்கும். ஆனால் அது நடந்துருமோ அதை அப்படி ஃபீல் பண்ணுற அந்த தாக்கம் தான் இப்போ அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் விருச்சிக ராசி அதிகமாக யோசிக்காதீங்க. சில விஷயங்களில் ஒரு முறை இருமுறை யோசிங்க. உங்களுக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையான உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேளுங்க. அப்படியும் அதில் ஒரு தெளிவு இல்லைன்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள், தப்பே கிடையாது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் மனசை போட்டு குழப்பாதீங்க, மனதளவில் பயம் கொள்ள வேணாம். ஏன்னா இங்கே சுயநலமாக இருக்கிறவங்களே அதிகம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உங்களால் ஆன நன்மைகளை அவங்க அனுபவிப்பாங்க, ஆனால் அவங்களால உங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய முதல் குழப்பமே உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு மனக்குழப்பம் விருச்சிக ராசிக்கு மனதளவில் ஒரு புள்ளி இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறத விட உங்களால் என்ன முடியுமோ அதில் முழு நம்பிக்கையோடு அதில் முழு முயற்சியோடு பயணம் செய்யுங்க. நிச்சயமாக நல்லாயிருக்கும். அளவு கடந்து யோசிக்காதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க, சுறுசுறுப்பாக தைரியமாக முடிவுகளை எடுங்க. எதுவானாலும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு தைரியம் இருக்கட்டும். ஒரு தவறு நடந்துரும்னு நினச்சி மனசை போட்டு குழப்பமாகிறத விட அந்த தவறு நடந்தாலும் அதை சரி செய்வேன் அப்படின்ற விஷயம்தான் என்றைக்கும் நிலையானது. ஒரு தவறு நடக்காமல் பார்த்துக்கிறது எவ்வளோ முக்கியமோ அது நடந்துரும் அப்படின்றதுக்காக அதிகமாக போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறதும் முக்கியம்தான். யாரையும் நம்பி இப்போ ஏமாறாதீங்க. நம்பிக்கைக்குரியவர்களே ஏமாற்றத்தை தருவாங்க. பொருளாதார ரீதியில் இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், நெருக்கடியான சூழ்நிலை. சிலர் நல்லாவே வருமானம் இருக்கும், வரவுக்கு மிஞ்சிய செலவையும் எதிர்கொள்ளுவாங்க. நெருக்கடியான சூழ்நிலை அப்படின்றதுனால செலவுகளில் சிக்கனம் கவனம் கட்டாயமாக தேவை. உங்களுக்கு நம்பிக்கையானவங்க தாங்க இப்போ உங்களை கஷ்டப்படுத்துறதே. மூணாவது நபர் கூட உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது. நீங்கள் யாரை முழுக்க நம்பியிருந்தீங்களோ அவங்களாலவே பல பிரச்சனைகளையும் மனவேதனையும் மனக்குழப்பத்திற்கும் ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நிதானம் தெளிவு ரொம்ப அவசியம். கோவப்படாதீங்க, அதிகமாக யோசிக்காதீங்க. அதாவது ஒரு கற்பனா சக்தியை குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போது எண்ணங்கள் செயலாக மாறணும்னா நீங்கள் செயல்படணும். எண்ணங்களாகவே இருக்கிறது சரியில்லை. ஒரு முயற்சி செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சி மூவ் ஆன் பண்ணணும். நீங்கள் திட்டமிட்டுக்கிட்டே காலத்தை ஓட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக அது நல்லது கிடையாது. அதனால் ஒரு யோசனை செயல்படுங்க, செயல்படுத்தி பாருங்கள். ஏன்னா முழுமையாக இந்த காலகட்டம் நீங்கள் யாரையும் நம்புகிற மாதிரியான ஒரு நிலையும் உங்கள் மனசு இருக்காது. ஏன்னா மனதளவில் ஒரு குழப்பம், நம்பிக்கையற்ற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கும். ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். கோவப்படாதீங்க. தேவையற்ற விஷயங்களில் கோவப்படுறது முட்டாள்தனமான ஒரு விஷயம்தான். ஆனால் உங்களுடைய செயல்களில் சுறுசுறுப்பு கட்டாயமாக தேவை, கவனம் அதை விட அதிகமாக தேவை. ஒரு வேலையை செய்கிறது முக்கியம் கிடையாதுங்க, அதை ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்துமாக செய்கிறது ரொம்ப முக்கியம். 10 வேலை நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறது விஷயம் இல்லை. ஒரு வேலை செஞ்சாலும் ஒழுங்காக செஞ்சு அதன் பலன் பெறணும். 10 முயற்சிகளை மேற்கொண்டுட்டு எதையுமே முழுமையாக முடிக்காமல் நிறுத்துறதுக்கு ஒரு முயற்சியை ஒழுங்காக செஞ்சு அதில் முடிவு காண்பது மிக சிறப்பு, வெற்றியும் உண்டு. அதனால் விருச்சிக ராசி சில விஷயங்களில் அதிகமாக யோசிக்கிறத குறைச்சிட்டு அளவாக யோசிங்க, சரியாக செயல்படுங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, மனக்கவலை அதிகரிக்காதீங்க, நிதானமாக தெளிவாக முடிவெடுங்க. அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பாக சில பதிவுகளை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்